ஹாய் கைஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து லோலேருந்து ஹை போகுது அப்படின்னா இதான் அதோட டீலிங் ரேஞ்ச், ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட்டு ஒன்ஸ் ஒரு ஸ்விங்கு, ஒரு லோ ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா இதுதான் லோ, இதுதான் ஹை, இது ஒரு டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டீலிங் ரேஞ்சோட லோ ஜீரோலேருந்து இதோட டீலிங் ரேஞ்சை 50 வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிப்னோசி டூவில் வச்சு இது வந்து ஜீரோ லெவல், இது 100% லெவலில் இருக்கும். இதோட மிட் லெவல் தான் 50%, அதாவது டீலிங் ரேஞ்சோட மிட் லெவல் தான் 50%, இதுதான் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவோம். இந்த 50%க்கு எவ்வளோ இருக்கிறது ப்ரீமியம், இந்த 50% பிலோ இருக்கிறது டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். இந்த 50% பிலோவில் இந்த 0.6, 0.7, 0.76 இருக்குல்ல, இதுதான் வந்து ஓடி லெவல்னு சொல்லுவோம். இந்த ஓடி லெவலில் தான் மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்க முடியும், ஓகேவா? மோஸ்ட்லி இப்போது இங்கே ஒரு 1000 ரூபாயில் இருக்குது, 1500 இருக்குது, இந்த மிட் லெவலில் 1250 ரூபான்னு வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த 1500 ரூபாயில் பை பண்ணுவீங்களா ஒரு ப்ராடக்ட்டை? அப்படி இல்லைனா இந்த 1250 ரூபாயில் பை பண்ணுவீங்களா? இல்லை ப்ரைஸ் இன்னும் 1125 வந்தால் பை பண்ணுவீங்களா? நமக்கு 1125 தான் மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட், ஓகேவா? பை பண்ணுற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ஓகே? அதனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 0.5ல் நீங்கள் பை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா 0.618, 0.7, 0.786 இந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் பை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரியல் மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா இந்த ஈக்விலிபிரியமில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கன்ஃபர்மேஷன் தெரியும், ஓகே? இதுதான் வந்து நம்ம மேலே இந்த 0.5 மேலே இருக்க ப்ரீமியம், 0.5க்குள்ள டிஸ்கவுண்ட் சொல்கிறோம். அதேமாதிரி இது ப்ரீமியம் லெவலில் செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். டிஸ்கவுண்ட் லெவலில் செல் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வர வரைக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்போம். டக்குன்னு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நமக்கு பயம் வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? இந்த 500 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் 125 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ், ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் சிம்பிளாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 கேண்டில் பேட்டர்ன் 4 கேண்டில் பேட்டர்னுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ ஒரு ஹை ஒரு ஹையர் லோ, எவரி ஸ்விங் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இந்த எவரி ஸ்விங் ஃபார்மேஷனில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து டவுன் தான் ஆக போகுது, அப் தான் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை ஒரு 1 ஹவர் கேண்டிலோ இல்லை ஒரு டே கேண்டிலோ எந்த டைம் ஃப்ரேம் கேண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேவா? 1 மினிட்லாம் எடுக்காதீங்க, அதுக்குன்னு அது வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு மேலே உள்ள டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே? இப்போ நான் த்ரீ கேண்டில் பேட்டர்ன் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு லோ ஒரு ஹை போகும்போது என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்விங் ஃபார்மேஷனில் எனக்கு வந்து 3 கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேண்டில் பேட்டர்ன் மூலம் ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இது வந்து இந்த கேண்டிலோட விக்கை வந்து லோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட விக்கை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, லோவாக இருக்கணும். இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் டவுன் தான் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 100% கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் 3 கேண்டில் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் 4th கேண்டில் இருக்குல்ல, இந்த 4th கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த லோவோட 4th கேண்டில் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். க்ளோஸ் வச்சா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 100% மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் தான் ஆக போகுது. சர்டன் டைம் அட்லீஸ்ட் வந்து 1 or 2 ஹவர்ஸ் வந்து ஸ்விங்கில் வந்து உங்களுக்கு டவுனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்விங் பாயிண்ட்ஸில் வந்து டவுனாக இருக்கலாம். அதாவது இங்கே ஃபார்மேஷன் இருக்குன்னா இந்த ஸ்விங்கில் டவுனாக இருக்கலாம். அப்படி டே கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குச்சுன்னா ஒரு 1 or 2 days உங்களுக்கு வந்து நல்ல மூமெண்ட் டவுனில் கொடுக்கலாம், ஓகேவா? அதான் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இந்த இம்பார்ட்டண்ட்டான 2 டாபிக் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.